நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் வந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல, ஆனா எனக்கு ஏத்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தன் காசு கொடுக்காம, என்ன மாதிரி புரட்சி இது? பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய, அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 8 தலித் அமைச்சர்களை எங்களோட தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? சொல்லுங்க, வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? 50 வருஷ ஆட்சி, கலைஞர் இருந்தாரு, அவரை மதிக்கிறோம், சமூக நீதி மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் நடத்தினாரு. தலித் சகோதரிக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணிப்பாரா? நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியிலிருந்து கேட்போம், மதுராங்கத்திலிருந்து கேட்போம். ஒட்டுமொத்த 99 100% தலித் சகோதரர்கள் திமுக எதிராக திரும்பி எல்லா கூட்டணிக்கு எதிராக திரும்பினாங்க. ஏன் திரும்பினாங்க? அவ்வளவு கோபம். அப்ப சமூக நீதினு சொல்லக்கூடிய திமுக, பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடியவங்களும் அம்பேத்கர் சொல்லிகளும் எந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, தீண்டாமை என்பது யாதெனில், என்னது? வாட் இஸ் அன்டச்சபிலிட்டி? the meaning of untouchability, தீண்டாமை என்பது யாதெனில் என்றால், ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் ஒருவன் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பிறப்பால், அது மதமோ ஜாதியோ ஜெண்டரோ பேதம் பார்த்து இவர்தான் அமைச்சர் இவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடிய பேதம் இருக்கே, அதுதான் தீண்டாமைன்னு சொன்னார். அந்த தீண்டாமையை தமிழக அரசியலில் முதல் முறையில் ஒழித்தது எங்களுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றை. நாங்கள் இதை உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லுகிறோம். எல்லா பெரியாரிஸ்டுகளுக்கும் எல்லா அம்பேத்கரிஸ்டுகளுக்கும் இதை ஆர்குமெண்ட் பண்ண நாங்க ரெடி. இது ஏன் திமுக செய்யல? இது ஏன் அதிமுக செய்யல? எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய அமைச்சரை பாருங்க. பெரியாரோட கொள்கை என்ன? விகிதாச்சார பகிர்வு. அந்த விகிதாச்சார பதவிப்படி 25% தலித் மக்கள் இருந்தா 25% இருக்கு 8 அமைச்சர்கள் உருவாக்கியது எங்களுடைய சி. ஜோசப் விஜய் அவர்கள். இதை மறுக்க முடியுமா? இதை மறுக்க முடியுமா? திமுக குடும்ப ஆதிக்கத்தில் இந்த குடும்பத்துக்கு காலில் விழுந்த அமைச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை உடைத்தது எங்களுடைய தலைவர். அடுத்தது மத பெரும்பான்மை பிஜேபியை எதிர்க்கணும், பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்கெல்லாம் பேசி பேசி டெல்லியில போய் உறவு வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது விஜய் விஜய் விஜய்ன்னு. எங்க அண்ணன் பேரு மக்களுக்கு விஜயன்னு தெரியும். ஆனா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் போது எங்க அண்ணன் சொன்னாரு, ஏன் என் பேரை மறைக்கணும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னாரு, என்னுடைய பெயர் சி. ஜோசப் விஜய் தைரியமா சொன்னார். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தவன் தான், அதனால என்ன என்னுடைய மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த தைரியம் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் கிடையாது. தேர்தல் அரசியலில் நான் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், எந்த தலைவரும் கிடையாது. தேர்தல் நடக்கும் போது பெரியார் போட்டோ மறைச்சிருவாங்க. இதுதான் தமிழ், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பேசவே மாட்டாங்க பெரியாரை பத்தி. அம்பேத்கரை பத்தி திமுக பேசியிருக்கா இன்னைக்காச்சும்? புரட்சி தலைவர் சொல்லி, அதாவது புரட்சியாளர் சொல்லக்கூடிய அம்பேத்கரை பத்தி இதுவரைக்கும் திமுக ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்கா? எங்களுடைய கட்சியுடைய ஆபீஸ்ல அம்பேத்கருடைய சிலை இருக்கு, அறிவாலயத்தில் சிலை இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? சொல்லுங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. இல்ல உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்பேத்கரை பத்தி 4 வரி பேச வரியுமா? 4 வரி நான் ரெடி. இன்னைக்கு ஒரே மேடையில் உட்காருவோம். புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடி, நாங்க ரெடி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் ரெடி. கொள்கையை பத்தி பேசுறதா இருந்தா நான் என் போல தடி கூப்பிட்ட இது வரைக்கும் வரதே கிடையாது. அப்ப கொள்கையை பத்தி பேசக்கூடிய திமுக இன்னைக்கு கொள்கை இழந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கூட யார் இருக்கிறா? மிகப்பெரிய கொள்கைவாதி திரு செந்தில் பாலாஜி. அவருக்கு 10 ரூபாய் தவிர எந்த கொள்கையும் தெரியாது. இவங்க 5 வருஷமா ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அவரே பேட்டி கொடுக்கிறாராம்.
10 ரூபாய் ஏன் வந்து ஒழிக்கலன்னு எவ்வளவு பெரிய திருட்டுதனம் பாத்தீங்களா? அப்ப என்னுடைய சகோதரர் ரமேஷை பார்த்து சொல்றாரு, அவருடைய சமூகத்தை பேரை சொல்லி சொல்றது. நான் ஏன் அந்த சமூகத்தை பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நாங்கள் உண்மையான சமூக நீதி காவலர்கள், எந்த ஜாதி பேரையும் சொல்றதே கிடையாது. திரு ரமேஷ் அவர்களை சொன்னார் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பொதுச்செயல் ஐடி தலைவர் கண்ணால பட்டு இன்னைக்கு வேட்பாளருக்கு அமைச்சராக்கி இருக்காரு. அவர் ஜாதி பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் கஷ்டப்படும் பொழுது எங்களுக்காக ஒவ்வொரு டிவிலையும் பேசி தலைவருக்காக பேசக்கூடிய ஒரு தம்பியா எடுத்துட்டு போய் இன்னைக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் அண்ணன் கூட கஷ்டப்பட்டார்கள் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இங்க கூட அமைச்சர்கள்லாம் சும்மா வரல, ரெக்கமெண்டேஷன்ல வரல. எங்களுடைய அண்ணன் உணர்வு ரீதியாக ஒவ்வொருத்தையும் இந்த இடத்துல இந்த அமைச்சர் இருந்தா அவர் செய்வாரு அப்படின்னு டிக் பண்ணி இருக்கிறார். இப்ப கொள்கை பேசுறவங்க திமுகன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அதை எண்ணிக்கை உடைச்சிட்டாங்க. ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடைசியில பெரிய அரசியல் என்ன தெரியுமா? ஒரு சாமானியன், ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு ஏழையிலிருந்து வந்தவங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? 50 வருஷ வரலாற்றுல ஒரு சாதாரண ஏழை ஆக முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? அப்ப 108 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே, அந்த வெற்றியை நான் சொல்றேன். மித்த எல்லா தொகுதியும் திமுக 40-50 கோடி செலவு பண்ணுச்சு. இன்க்ளூடிங் கொளத்தூர் தொகுதியில வந்து செலவு பண்ணாங்க, இன்க்ளூடிங் சேப்பாக்க தொகுதியில செலவு பண்ணாங்க தன்னுடைய மகனுக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய 108 பேர்ல 10 லட்சம் 15 லட்சம் கூட செலவு பண்ணாம அந்த 108 எம்எல்ஏ தமிழக மக்களும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வெற்றி! உலக வரலாற்றில் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். 1967 அண்ணா உருவாக்கும் பொழுது ஆட்சி மாற்றம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக இளைஞர்களால் மாற்றப்பட்டது. 77 எம்ஜிஆர், ஐயோ என் பிள்ளைய கருணாநிதி ஐயா அடிக்கிறாங்களே, அதனால இந்த மகனுக்கு ஓட்டு போடணும்னு பெண்களும் இளைஞரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் 2026 என்ன தம்பி நடந்துச்சு? கரூர் மக்களுடைய படுகொலைக்கு அப்புறம் பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து என் புள்ள திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா வேணும் அப்படின்னு அன்போட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த வரலாறு தமிழக வரலாற்றில் இதான் முதல் முறை. அப்படி இருக்கும்போது இந்த அன்பையும் நம்பிக்கையும் உடைக்க முடியுமா? போலி பிரச்சாரம் முடியுமா? திமுக போலி பிரச்சாரம் 30 நாள் ஆயிருக்கு. 30 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க திமுக. என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்குனீங்க சொல்லுங்க? இதே மதுரை 45% ஸ்லம்ஸ் இருக்கு, மாத்தினாங்களா? குடிசை பகுதிகள் இருக்கு, மாத்தினாங்களா? 30 நாள் என்ன திட்டங்கள் செய்யணும்னு எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பிரீஃபிங் கொடுத்துட்டு இருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்படைன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலம் நேரங்கள் தான் ஆகும். அதை எக்ஸிகியூஷனுக்கு ஒரு டைம் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் சூழ்நிலை என்ன? இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை 26க்கு அப்புறம் 50 வருஷ வரலாறு முடிஞ்சிருச்சு. அண்ணா செங்கோட்டை என்ன சொன்னாரு? திமுகவுடைய மு.க. ஸ்டாலினோட தோல்வியை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை விலைக்கு வாங்கி அங்க விசில் சிம்பிள் இல்லாம பார்த்துக்கிட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய சூழ்ச்சி வரலாறு. இந்த சூழ்ச்சியை எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் மக்கள் கடுமையாக, அதுவும் அதிமுக இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. ஏன் வராங்க? திமுகவும் அதிமுகவும் என்றைக்கே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப கூட பாருங்க, நேற்று மீட்டிங்ல அவருடைய மகனை அடுத்த பொறுப்புல கொண்டு வரதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒரு மகன் கட்சி, அதிமுக ஒரு மகன் கட்சியை அடுத்தது மகன் கட்சி உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு இணைப்பு விழா கூடிசில் நடக்க போகுது. திமுகவுடைய திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய திரு மிதுன் அவர்களும் இணைந்து ஒரு இணைப்பு விழாவை கூடிசீக்கிரம் உருவாக்க போறாங்க. இதுதான் இன்னும் 1 வருஷமோ 6 மாசமோ இல்ல 29க்கு முன்னாடியோ. அப்ப இப்படி ஒரு அரசியலை அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நன்றாக புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, புரட்சி தலைவி அம்மா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பு இருக்கு பாருங்க. அது ஒரு அன்பான ஒரு எமோஷனல் இணைப்பு விழா. ஒவ்வொருத்தரும் ரொம்ப நம்பிக்கையா வராங்க.
ஒவ்வொரு சனிக்கிழமை வரும் பொழுது நம்பிக்கையா வராங்க தமிழ் வெற்றி கழகத்துடைய அலுவலகத்திற்கு. அண்ணன் பொதுச்சாளரும் தலைவர்கிட்டையும் நாங்க வந்து நேத்த ரிக்வெஸ்ட் வச்சோம், இந்த இணைப்பு விழா எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும், எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும், அந்தந்த மாவட்டங்கள் அங்கங்க நடக்கணும். அந்த இணைப்பு விழா எதற்காக? புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது. 30-40 வருஷமா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும், முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். அப்படி ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டரும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் போனாரு பாருங்க, அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் பதவியை கொடுத்தது. போய் திமுக சேரும் பொழுது திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க? பெரிய துரோகி. பாத்தீங்களா? இதுக்காக தான் நான் சொன்னேன் ஓபிஎஸ் அவர்களை நம்ம கட்சியில சேர்த்துக்க கூடாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே திமுகவோட இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் சேர்ந்தாரா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்த இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை பாருங்க. இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இதை பத்தி அது பேசவே இல்லை. நாங்க திமுகவோட பேசவே இல்லை, பேச்சுவார்த்தை சொல்லட்டுமே, சொல்ல முடியாது. ஏன்னா 47 எம்எல்ஏக்கள் முன்னாடி ஓப்பனா பேசியிருக்காரு. அப்ப இந்த அநியாயத்தை சூழ்ச்சியை எதுக்காக உருவாக்கினா ஒரே ஒரு வார்த்தை தான், திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக, எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு எதிராக. அப்ப நாங்கெல்லாம், நான் ஒரு தம்பி, இந்த மாதிரி கோடானு கோடி தம்பி இருக்காங்க, அவர் மேல கை வச்சா நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எல்லா அரசியலுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். எங்க அண்ணன் மேல கை வச்சா ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரமேஷ்ல இருந்து இங்க கூட ஒவ்வொரு தம்பிகளும் பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்க அண்ணன் வெறும் முதலமைச்சர் கிடையாது, ஒவ்வொரு தாய்மார்களுடைய நம்பிக்கை. இந்த ஆட்சியை எப்படி தாய்மார்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியை பாதுகாக்க கோடான கோடி தம்பிகள் ஒரு ஆளா நாங்களும் இருந்து, நானும் இருந்து, இங்க கூட எல்லாரும் இருந்து அதுக்கான பாதுகாப்பை நாங்கள் உருவாக்குவோம். திமுகவுடைய சூழ்ச்சி அரசியலை கடுமையாக நாங்கள் எதிர்கொள்வோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த சூழ்ச்சி அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்கொள்வோம். அதனால இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது எல்லா அதிமுக தொண்டர்கள், நான் சொன்ன அப்பயே சொன்னோம், 90% அதிமுக நிர்வாகிகள் இங்கதான் வருவாங்க, இங்கதான் வருவாங்க, திமுக சேர மாட்டாங்க. திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் செய்த தவறை எந்த உண்மையான அதிமுக தொண்டரும் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டாங்க? அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் பழனிசாமி செய்த தவறை எந்த காலத்திலும் செய்ய மாட்டாங்க.